ஒரு 6 ரவுடிங்க சேர்ந்து என்ன அடிக்கும் போது என் தற்காப்புக்காக அவங்க நான் திருப்பி அடிக்கலாம், ஒரு ஸ்டெப் மேல போய் தவறுதலா ஏதாவது நடந்தா கூட சட்டம் என்ன தண்டிக்காது. இதுவே அடிக்கிறவன் போலீஸ்காரனா தான் நான் அவனை திருப்பி கூட அடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நம்ம தமிழ்நாடு போலீஸ் அதிகமா பண்றாங்க. சார், நான் ஏன் பாதுகாப்புக்காக வருஷம் டாக்ஸ் கட்டி போலீஸுங்கிற ஒரு இதுக்கு சம்பளத்தை நாங்க கொடுக்குறோம், ஆனா நீங்க எங்களையே அடிச்சு கொள்றீங்க, ரைட்டா? இதை வச்சு வியூஸ் பார்க்க வந்துட்டாங்கடா அப்படின்னு நினைக்கிறீங்க. எல்லாத்துக்கும் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஒரு கூட்டம் இருக்கு, ஜெய் பீம்னு ஒரு படத்தை எடுத்து அது மூலமா கோடிக்கணக்கில் லாபம் பார்த்த கூட்டம் கூட இதுக்கு வாயை திறந்து பேசல. இப்ப உங்களுக்கு தோணுமே, ஏன் அவங்க தான் பேசணுமா அப்படின்னா, சார் அவங்க எப்பவுமே பேசாம இருந்தா நாங்க கேட்க போறது இல்ல. ஒருத்தரோட ஆட்சி இருக்கும் போது பேச தெரிஞ்சவங்களுக்கு ஏன் இப்ப பேச தெரியல? என்ன பண்றது? ஆளுங்கட்சி தப்பு பண்றதுன்னு எதிர்கட்சிக்கு பொறுப்பு கொடுத்தா எதிர்கட்சியும் அதே தப்பு பண்ணுது. இந்த பக்கம் வந்து ஒருத்தனை போலீஸ் அடிச்சே கொள்ளுது. இன்னமும் இந்த காலத்திலயும் வரதட்சணை கொடுமையும் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு உயிரும் ஏதோ ஒண்ணு சாதிக்கவோ ஏதோ ஒண்ணு உருவாக்க தான் வந்திருக்கு. அதை இப்படி அனாமத்தா கொடுத்துட்டு இருக்கோம். என்னைக்கு நம்மளோட சாவு இந்த மாதிரி இருக்க போதோ தெரியல. வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடு தமிழர்களே அடிச்சே கொள்ளுது.